அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்யறதுக்காக தமிழ்நாடு தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு வராரு. பியூஷ் கோயலுடைய இன்றைய வருகையின் போது தொகுதி பங்கீடு, கூட்டணியில மேலும் சில கட்சிகள் இணைப்பது பற்றி முடிவெடுக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க. பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் பற்றி பேசணும்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு முன்னாடியே தங்களுடைய கூட்டணியை வலுவானதா நிரூபிக்கிற வகையில பிரதமர் மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தை அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்கு. வருகின்ற 23ஆம் தேதி மதுராந்தகத்துல நடக்க இருக்கிற இந்த கூட்டத்துல தங்களுடைய கூட்டணியில் இடம்பெற இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றணும் அப்படின்னு அதிமுக திட்டமிட்டு இருக்கு. ஆனா இன்னும் தொகுதி பங்கீடு மற்றும் புதிய கட்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீடிச்சுட்டே இருக்கு. இந்த நிலையில தான் தமிழ்நாடு தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர இருக்கிறார். தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இடம்பெற இருக்கு, யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கு, கூட்டணியில இருக்கிற கட்சியில் நிலவும் உட்கட்சி பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர்றது, பிரிந்து கிடக்கக்கூடிய குழுக்களை ஒன்றிணைக்கிறது, இந்த மாதிரி முடிவுக்கு கொண்டு வர பாஜக தீவிரம் காட்டிட்டு வருது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாம ஒட்டுமொத்தமா அறுவடை செய்ய எதிர்கட்சிகளை ஒரே கூட்டணியில திரட்டுறது அவசியம் அப்படின்னு பாஜக கருதுது. இதன் காரணமா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விவாதிக்கிறதுக்காக பியூஷ் கோயல் இன்னைக்கு சென்னைக்கு வரதா சொல்லப்படுது. இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இறுதியாயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணியில இப்போ பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன் மற்றும் ஏசி சண்முகம் இவங்க எல்லாம் அங்கம் வகிக்கிறாங்க. இது போக ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகளையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணியில இடம்பெறது யார் யார் அப்படிங்கிறது வர 23ஆம் தேதிக்கு முன்னதாவே இறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை இலக்கா கொண்டுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசிக்க பியூஷ் கோயல் திட்டமிட்டு இருக்கிறார். தேமுதிகவை கூட்டணிக்குள்ள இடம்பெற செய்யறதும் பேச்சுவார்த்தையில இடம்பெற வாய்ப்பு இருக்கு. தொகுதி பங்கீடு அதை பத்தி பார்த்தோம்னா, மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகள்ல 170 180 தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டு வராங்க. 64 74 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முன்வந்திருக்கிறாங்க. இதுல பாஜக 50 சீட்டுகள் வரை கேட்டாலும் 30 தொகுதிகளே அதிகம் அப்படின்னு எடப்பாடி தரப்பு வலியுறுத்திட்டு வராங்க. அன்புமணி தரப்புக்கு 17 சட்டமன்ற தொகுதிகளுடன் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டதா தெரியுது. டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்தா ஒற்றை இலக்குல பெரிய எண்ணில தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணியில இருக்கிற பல சிறிய கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வலியுறுத்திட்டு வருது. அதே நேரம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வலிமையை உணர்ந்து தேர்தலில் களம் கண்டா மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய அறிவுறுத்தலா இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. நன்றி.